ஏன் மறைக்கிறீங்க? ஆனா அது தப்பா இருக்காதுன்னு என் மனசு சொல்லுது. நான் அக்கா ரொம்ப திட்டான்னு நீங்க வருத்தப்படாத நம்பி போறேன். அவ ஏன் அப்படி பேசுறான்னு எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க பாத்துக்கோங்க, நான் வரேன். தாத்தா விஜய் வா 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 வா. நீ தூக்கிட்டு நினைச்சேன். அவங்க மிஸ்ஸஸ்க்கும் சின்னதா ஒரு ஃபைட் போல. காவேரி இல்ல தாத்தா, உமரனுக்கா போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தாடா. உமரன் வேற அப்செட்ல இருக்கிறத தனியா உட்காந்துருக்காரு பாருங்க. காவேரி சொன்னா பாருங்க. சரி பாட்டி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் பார்த்தா நீங்க பக்கா சட்டை போட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க தோணுச்சு. அதான் இங்க வந்தேன். என்னமோ தெரியலடா, இன்னைக்கு தனியா வந்து உட்காந்துட்டேன். பண்ணணும் தோணுச்சு. அதான் அவன் பாட்டிட்ட சொல்லிட்டு நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா? என்ன தாத்தா? அதெல்லாம் வேண்டாப்பா. நாங்களுமா? நானும் குமரனும் தான். காவேரி ஏதாவது நினைச்சுக்க போறாப்பா. அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் தாத்தா. அந்த பொண்ணு கங்கா வேற கோவமா இருக்கா. உங்களுக்கு ஓகே தானே? அட நான் தான் சொல்றேனே தாத்தா. எனக்கு ஓகே தான். எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கேன். அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கூப்பிடட்டுமா? ஹலோ பிரதர். பிரதர் இங்க குடிக்கலாம். ஐயோ தெய்வமே, வேண்டாம். ஐயா பிரதர் என்னப்பா? அங்க பாத்துக்கலாம். அது மயா பாடுவார். அதுவும் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் குமரன் சமைச்சு உதருவாப்ல. அப்படியே அவ்வளவு நல்லா பாட மாட்டேன். அது தாத்தா பாடு பாரு. ஐயோ தாத்தா பூச்சை போடாம பாடுப்பா. பிரதர் கொடைக்கானல செம ஃபன் பண்ணுவோம்ல, அப்படியே ஒண்ணு அவுத்து விடுங்க. இல்ல அதுல இருந்து ஒண்ணு எடுத்து விடுங்க. சரி பாடுறேன். ஜிவி பிரகாஷ் பாட்டு. ஆனா அது ராஜா பாட்டு இல்ல. சரி பாத்துப்பா பாத்துப்பா. ஊருக்குள்ள எல்லாமே எங்க போட்டு கையில கொடு பொம்பளைக்கு சப்போட்டு அம்பளைங்க நாங்க போட்டா 1 இயர் வாரண்டி காலம் ஃபுல்லா தரமா இல்ல மச்சான் போனா அவ வீட்டுக்கு அதுக்கு காட்டா எனக்கு அவ கேரண்டி. நிம்மதியான வந்து போறேன் நானும் ஒயின் ஷாப்புக்கு அதுக்கு தானே வந்து போறேன் நானும் ஒயின் ஷாப். நிம்மதியே இல்ல மச்சான் போன அவ வீட்டுக்கு. நான் சொல்லிக்கிறேன், நீ விடு. உட்காருங்கிறேன்ல. பொடி சாப்பிட்டு அப்படியே எங்களுக்கு எடுத்துக்கோ காவேரி. பண்ணி விடு. ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். மாமா ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்ப எங்க தான் போனீங்க? காவேரி அப்படி உனக்கு தோன்றதுதான் உண்மையில ஏதாவது தப்பான ரோட்ல போயிட்டு இருக்காருன்னு தோணுதா? தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. குமரனை சந்தேகப்படக்கூடாதுன்னு போய்தான் அவர் உங்க அக்கா எவ்வளவு லவ் பண்றாரு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சந்தேகம் மட்டும்தான் வருமா? சூப்பர் பிரதர். அது என்ன கொண்டாட்டினாலே டிஃபால்ட்டா புருஷன் மேல அப்படி கேளுங்க. மாமா விஜய நீ கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். காவேரி உனக்கா சொல்றேன், கொடுத்து வச்சிருக்கணும். விஜய் பிரதர் அதான் எடுத்து சொல்லுங்க பிரதர். தங்கம் சொக்க தங்கம் எல்லாத்துக்குமே முறைகிறா பிரதர். அங்க பாருங்க எப்படி முறைகிறப்ப. ஓ
போதுப்பா, விடுங்கப்பா. இப்போ நான் காவேரிக்காக ஒரு பாட்டு பாட போறேன். போனதில்ல பாடுங்க பிரதர். பாடுப்பா, நல்ல பாடம் பாடட்டுமா பிரதர்? பாடணும்னு பாடு. பாடு. ரைட்டு. அவன் நேரத்தை பார்த்து சவக்கு சவக்கு வெத்தல, அவன் என்ன என்ன தெரியும் அஞ்சல, அவ அழக சொன்ன வார்த்தை கூட எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல பத்தல, அட இப்போ என் நெருப்பு தான் நெஞ்சல, ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தினக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்ன அவ பார்க்க சொன்னா அது மின்னும் மின்னும் பொண்ணா, ஓ என்ன உனக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, ஓ என் சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா, ஓ நான் சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. இந்த டயத்துல நீங்க ஒரு பாட்டை பாடுறீங்க. தாத்தா தாத்தா பாடுங்க. என்ன தூக்கி வச்சு ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல தாத்தா? சின்ன வயசுல அது பாடுங்க தாத்தா. பாடுமா? சின்ன 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 கண்ணு, அது என்ன பாட்டு? அண்ணனுக்கு என்னதான் அது பாடுங்க தாத்தா. பாடுங்க பாடுங்க பாடுங்க. சின்ன சின்ன பாடுமா? சரிப்பா, நான் பாடட்டுமா? கண்ணனுக்கு என்னதான் என்னதான் புன்னகையோ கண்ணையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு இரண்டும் தாமரையோ, கண்ணனுக்கு என்னதான் சின்ன சின்ன கண்ணகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. எம்பிட்ட தாண்டி போகும் போல இருக்கே. ஏதோ ரிலாக்ஸ் பண்றாங்களேன்னு விட்டா போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியதா. இங்கேயே தூங்கிட்டாரா? எழுப்பலாமா? மாமா வேண்டாம், இங்கேயே தூங்கட்டும். அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். இவர் எங்க போனாரு? என்னங்க ஏங்க காவேரி அவளுக்கு இப்படி வெளியில பாத்தியா? நிலைமை வந்திருக்கவே கூடாது காவேரி. அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? என்னதான் கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தான், அவளை ஒரு பிரின்சஸ் மாதிரிதான் வேணும். அவ அப்பா அம்மா வளர்த்தாங்க, இருந்திருக்கும்ல. எவ்வளவு கனவு அவங்க பொண்ணை பத்தி, அவங்க எப்படி வளர்த்த பொண்ணுக்கு அவங்க மேல இருந்து பார்த்தா இப்படி ஒரு நிலைமைன்னு. காவேரி வந்து குமரனை கூப்பிட்டு, மாமா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அவள் திட்டுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. தாத்தா, விஜய், குமரன் 3 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலா ரூம் முன்னாடி போய் நின்று வெண்ணிலா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ காவேரி வராங்க. அதை பார்த்து காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. வெண்ணிலா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, அவளுக்கு இந்த மாதிரி நிலமை வந்திருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டுருக்காரு. விஜயை பார்த்து காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நாளையோட எபிசோடும் ரொம்ப ஃபீலிங்காக சோகமாக தான் போகும்னு நினைக்கிறேன். எப்படா வீக்காக லவ் ஸ்டோரியை சீனை காட்டுவீங்கன்ற மாதிரி எனக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.